ஹே ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாக் வித் நந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி 2025 எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் என்ன வெயிட்டேஜ் கொடுக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு சின்ன பேசிக் ஐடியாஸை நான் இங்கே கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 25/4க்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து 13/7 ஜூலைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் டிசம்பரில் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 6 months இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு போக. அதே நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 28/9/2025 செப்டம்பர் மந்த்து தான் உங்களுக்கு எக்ஸாமு. இன்னும் உங்களுக்கு 9 months இருக்குன்னு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், ஐயோ நம்மளுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் கோ த்ரூ பண்ண முடியுமா, நம்மளால் வின் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிக்க உட்காந்திங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டைமில் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட்ஸு, அது கூட தமிழ். நீங்கள் குரூப் 2 பார்த்தீங்கன்னா கூட இங்கிலீஷ் வரும், தமிழ் ஆர் இங்கிலீஷு. நீங்கள் குரூப் 4 பார்த்தீங்கன்னா வெறும் 10 யூனிட்ஸ் தமிழ் வரைக்கும் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸோட புக்ஸை வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும். மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன பண்ணுறதுன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புக்ஸ் வாங்கி கலெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. புக்ஸ் வாங்காமலே என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கோத்ரூ பண்ண முடியாது ரியலாக. என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், 2 கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 3 ஜியோகிரஃபி, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி, 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, 9 வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 10 வந்து ஆப்டிடியூட். இது தாங்க இருக்கிற போர்ஷன்ஸே. நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் குறைவாக இருக்குது, ஆனால் உள்ள நீங்கள் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகும். எடுத்த உடனே என்ன இவ்வளோ இருக்குன்ட்டு யாரும் பயப்பட வேணாம், போக போக எல்லாமே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியாகிடும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th புக் இருந்தாவே எனஃப். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸில் 25 கொஷின்ஸ்க்கு 20+ கண்டிப்பாக ஈஸியாகவே போடலாம். இருக்கிறதே 15 டாபிக்ஸ் தாங்க. வீக்லி 1 டாபிக் நீங்கள் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட மார்ச்சுக்குள்ளே 15 டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் போட்டிங்கனாவே மேக்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ். இப்போ வந்து எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா, மேத்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா, எதுக்கு என்ன கொடுக்கலான்றது எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டை இப்போ கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ் 100 கொஷின்ஸ். ஸோ டவுட்டே வேணாங்க, ஃபஸ்ட்டு நம்ம தமிழுக்கு தான் நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கணும். குரூப் 4 பார்த்தீங்கன்னா 2வும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எடுக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் தமிழுக்கு மெயின் ப்ரியாரிட்டி. இங்கிலீஷ்னால் அது இங்கிலீஷ்க்கு நான் தனி வீடியோ போடுறேன். தமிழ்னும் போது நீங்கள் டெய்லி குறைஞ்சபட்சம் நிறைய நேரம் நீங்கள் தமிழுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ், அது தமிழுக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு தான் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். யூனிட் 8 பார்த்தீங்கன்னா 12 to 16 கொஷின்ஸ் வருது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, நீங்கள் நெக்ஸ்ட்டு யூனிட் 8க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் அதே மாதிரி தான் 10 to 13 கொஷின்ஸ் வருது. ஹிஸ்ட்ரியில் 5 to 9 கொஷின்ஸ், ஐஎன்எம்மில் 4 to 6 கொஷின்ஸ், ஜியோகிரஃபியில் 6 to 8 கொஷின்ஸ் வருது. யூனிட் 9 4 கொஷின்ஸ், எக்கனாமிக்ஸ் வந்து 6 கொஷின், சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 9 கொஷின்ஸ் வருது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 to 8 கொஷின்ஸு. இப்படி தாங்க நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எடுத்த உடனே சயின்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டில் படிக்கிறது அது மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் யூனிட் 8 படிக்கும் போதே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கொஞ்சம் கவர் ஆகிடும். நீங்கள் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அப்படியே பாலிட்டியும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று எல்லாமே கனெக்டட் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ வந்து படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 கிளியர் பண்ணணும் இந்த 2025 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லனா 170 தான் உங்களோட டார்கெட். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். தமிழில் கம்பல்சரி நீங்கள் 95 போட்டே ஆகணும். அதுக்கு கீழே போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டவுட் ஆகிடும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. மேக்ஸில் 25க்கு 20+ கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் இது ரெண்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூனிட் 8 பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்த 4 இதுக்கு மட்டும் நிறைய ப்ரியாரிட்டி கொடுங்க.
அது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக 15 இந்த இது ரெண்டுமே 42 கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த 4த்துலேயுமே கவர் ஆகிடுது. ஸோ எடுத்தோடனே நெக்ஸ்ட் யூனிட் 8 பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை முடிச்சுட்டு இதை நல்லா பக்காவாக தரோவாயிட்ட அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 பண்ணிவிட்டு ஜியாகிரஃபி கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் இது எல்லாமே நல்லா படிச்சிங்கன்னா இன்னும் சயின்ஸ் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமலே நீங்கள் வந்து 170+ நல்லா போடலாம். என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் 175+ போட முடியும். நீங்கள் இதுலேயே பாலிட்டியில் 1-2 டாபிக் விட்டுட்டிங்கன்னா இந்த 12 கொஷின்ஸ் உங்களால் போட முடியாது. ஸோ படிக்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை கூட நல்லா இன்டெப்த்தாக பொறுமையாகவும் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டெப்த்தாக நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் அட்டன் பண்ணுற மாதிரி படிங்க. இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது. பார்ட் ஏல இலக்கணம், பார்ட் பியில் இலக்கியம், பார்ட் சியில் உரைநடை இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம்க்கு 6th to 10th புக்கில் இருக்கிற இலக்கணமே போதுமானதாக இருக்குது. அதே நீங்கள் இலக்கியம் பார்த்தீங்கன்னா இலக்கியம், உரைநடை, துணை பாடம்லாம் 6th to 10th கம்பல்சரி படித்தாகணும். 11th 12th வந்து போர்ஷன்ஸில் இருக்கிற டாபிக் வரைக்கும் கவர் பண்ணால் அதுவும் போதுமானது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் மார்க் ஸ்பிளிட் அப் வந்து இலக்கணம் கம்பல்சரி அதிகமான கொஷின்ஸ் வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 35+ வந்துடும். இலக்கியம் பார்த்தீங்கன்னா 32-30+ வந்துடும். உரைநடையும் அது மாதிரி தான் 30+. கொஞ்சம் ஒரு 2-3 கொஷின்ஸ் மேலே கீழேன்னு வருமே தவிர இலக்கணம் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். இப்போ டைம் ஸ்பிளிட் அப் பார்க்கலாம். ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா 8 hours படிக்கிற ஆஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழுக்கு 4 hours கம்பல்சரி, மேக்ஸுக்கு 1 hour, ஜிஎஸ்க்கு 3 hours, மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 hours வந்துடும். அதே நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்க, என்னால் அவ்வளோ படிக்க முடியாது, கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மார்னிங் 2 hours தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மதியத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நைட்டில் கொஞ்சம் டைம் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4 hours டெய்லி 4 hours நீங்கள் அந்த 4 hours எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறீங்கன்றதா விஷயம். ஆஸ்பரன்ஸ் 8 hours படிக்கிறத நீங்கள் 4 hoursலேயே நீங்கள் நல்லா படிக்கலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இருக்கிற டைமை எந்த தாட்டோ பண்ணாமல் நம்மளால் முடியும்னு நினச்சி நீங்களோ படிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களால் முடியும். யாராலையும் முடியாதது ஒன்றும் இல்லை. நம்ம நினைக்கிறது தான் நம்ம தாட் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் தான். தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.